முதல்வர் என் குருநாதர் மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா, மார்கழி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க, பாலக்காலும் போட மாட்டாங்க. அதனால் இந்த மாதம் சிலருக்கு கெட்ட மாதம்னு ஒரு நல்ல மாதம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதத்தில் பனியும் குளிர் அதிகமாக இருக்கிறதுனால விடிய காலையில் திருப்பாவை பாடல் பாடிங்க, மகாவிஷ்ணு திருவெண்பாவை பாடல்கள் சிவனுக்காகவும் பாடி நல்ல ஒரு தெய்வீக தேடலை தேடுவாங்க. அதனால் இந்த 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 மாதத்தில் பார்த்திங்கன்னா, தெய்வங்களுக்காக ஒதுக்கப்பட்ட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன காரணம்னா, துவாபாரத்தில் நடந்த மகாபாரத போர் இந்த மாதத்தில் 18 நாட்கள் நடந்ததாக வெகு சிலர் சொல்லுவாங்க. ஆடி மாதத்தில் மகாபாரத போர் நடக்கலைங்க, மார்கழி மாதத்தில் தான் மகாபாரத போர் நடந்திருக்குங்க. அர்ஜுனனோட அம்புகளால் பீஷ்மாச்சாரியார்களை தொலைச்சிட்டாருங்க. அவர் இந்த மார்கழி மாதத்தில் உயிர் பிரியக்கூடாதுங்கிறக்காக உத்தராயண புண்ணிய காலத்தில் உயிர் போகட்டு அப்படின்னு அந்த உயிர் போகட்டு அப்படிங்கிறக்காக ரொம்ப அம்பு படுக்கையில் படுத்ததாக மகாபாரதம் சொல்லுதுங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா வாஸ்து போடுறதும் இல்லைங்க, இது முகூர்த்த காலம் இல்லைங்க. இது கடவுளை அடையிறக்காக புண்ணியம் தேடிக்கொள்ளக்கூடிய முக்கியமான மாதமான மார்கழி மாதமாகும். சூரியன் தன்னோட வீட்டுக்கு 5ஆம் இடத்துல தனுசில் தன்னோட குருவோட வீட்டில் நட்பு பெற்றிருக்கிறதுனால இறைவனோட அருள் கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாகுங்க. அதனால் காலையில் நேரத்துலேயே இந்த குளிர்லேயும் பனியிலையும் நம்ம ஆண்டாள் பாடலையும் திருப்பாவை பாடலும், அதாவது மகாவிஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் உண்டான பாடலை பாடிட்டு வீதி வீதியாக ஊர்வலம் வருவாங்க. இது குளிர்கால பனிகாலமாக இருந்தாலும் தெய்வங்களுக்காக நல்ல ஒரு புண்ணியத்தை தேடிக்கூடிய நல்ல காலமாக தான் இருக்குங்க. வணக்கம்.